பிரைஸ் எல்லாம் கர்த்தருடைய சத்தம் இந்த வீடியோ மூலமாய் உங்களை பார்ப்பதெல்லாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் ஆசிரமாய் சந்தோஷமாய் இருக்க வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் 15ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் இப்படியே சொல்லுகிறது, துன்மார்க்கருக்கோ கர்த்தர் தூரமாய் இருக்கிறார், நீதிமானுடைய ஜெபத்தை கேட்கிறார் என்று சொல்லி. அன்பு தேவ பிள்ளைகளே, வேதத்தில் ஆபிரகாம் ஒரு மனிதன் இருக்கிறான். அந்த மனிதன் பல வருடங்களாய் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று, எனக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அந்த ஜெபம் உடனே அவனுக்கு கேட்கப்படவில்லை, உடனே அவனுக்கு நடக்கலை. இன்னைக்கு நீங்கள் நிறைய காரியங்களுக்காக ஜெபித்து கொண்டிருக்கலாம், நடக்காத போல ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம், நம்பிக்கை கூடி அற்று போயிருக்கலாங்க. ஆனால் வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கனுக்கு தாங்க கர்த்தர் தூரமாக இருக்காரு. அப்படின்னா நீதிமானுக்கு பக்கத்தில் இருக்காருன்னு தான் அர்த்தம். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார், உன் ஜெபத்தை கேட்பார். சில நேரத்தில் நண்பர்கள், மனிதர்கள், நம்ம சொந்த பந்தங்கள் நம்மோடு கூட இருக்க முடியாது. ஆனால் கர்த்தர் எப்போதுமே உங்க கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும். ஜெபியுங்கள், ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதில் வரும். காத்திருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்கள்